ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியாஜியோ ஆப்பே 4x4 மினி ட்ரக்கை தான் பார்க்க போகிறோம். இது கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இதில் வந்து என்ஜின் வந்து 650cc 3 சிலிண்டர் இன்லைன் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஃபியூயல் வந்து பெட்ரோல் என்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல புல்லிங் பவர் இருக்குது. அதே மட்டும் இல்லை, மேக்ஸிமம் பவர்னு சொல்லும்போது 40 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வண்டியில் வந்து டார்க்கும் இருக்குது, நல்ல டார்க் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த வண்டி வந்து ஆல் டெரைன் டைப்புக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு வண்டி தான். முக்கியமாக 100 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. லோடிங்குமே நார்மலான லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. முக்கியமாக 3 வீலரோடவும் அதிகமான கெப்பாசிட்டி இருக்குது. டிரான்ஸ்மிஷன் வந்து 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பியாஜியோ ஆப்பையை பொறுத்தவரை இது கம்ஃபர்ட்டான ஒரு வண்டின்னே சொல்லலாம். ஒரு ஸ்மால் டைப் மினி ட்ரக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேஸை பொறுத்தவரை 1800 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்ற டைமென்ஷன்ஸும் அதே மாதிரி தான் பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து வண்டியில் வந்து லென்த்து, விட்த்து, ஹைட்டு இது எல்லாமே நார்மலான ஒரு நல்ல டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த லெந்தை பொறுத்தவரை 3200 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து முக்கியமான டிசைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதோட விட்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1450 mm கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு ஃப்ரண்ட் லுக்கு, எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்குது. பக்காவான கம்ஃபர்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான சவாரி இது பண்ணதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல லோடிங்கை பண்ண மாதிரி 1700 mm ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் கம்ஃபர்டபுள் சீட்ஸு இது எல்லாமே இருக்குது. பேலோட பொறுத்தவரை 500 kgக்கு மேலே ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டி பக்காவான டிசைன். அது மட்டும் இல்லை, பல்வேறு விதமான கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வண்டி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. நல்ல குஷனிங் எஃபெக்டோட கூடிய ஒரு கம்ஃபர்ட்டான லோடிங்க்கு ஏற்ற மாதிரியே அமைப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் லீவ் ஸ்ப்ரிங் வந்துடுது. இதுவுமே லோடிங்க்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. இந்த வண்டியில் முக்கியமாக வந்து டில்டபிள் டைப் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்குமே அதே மாதிரி தான். பவர் ஸ்டியரிங், ராக் அண்ட் பினியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டிரைவர் சீட், கோ டிரைவர் சீட் எல்லாமே ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது. அது மட்டும் இல்லை, இன்டீரியரில் நிறைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பவர் ஸ்டியரிங் இருக்கனால ஈஸியாக வண்டியை டர்ன் பண்ண மாதிரி எல்லாமே அமைப்பில் இருக்குது. ரியர் டிசைனுமே பக்காவாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான இதில் தான் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க என்ஜினை. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், ரியர் ட்ரம் பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா ஆல் வீல் டிஸ்க்கு பிரேக்குக்குள்ள ஆப்ஷனலும் இருக்குது இதில். மற்றபடி உள்ளால் இருக்க இன்டீரியர்லேயுமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏர் கண்டிஷனிங் முக்கியமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி நல்ல சூடை தாங்க மாதிரி அமைப்பில் தான் ஏர் கண்டிஷனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் ஏசி வண்டியுமே இருக்குது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில வேரியன்ட்ஸில் கிடைக்குது. ஸோ தேவைன்னா அதையும் நம்ம வாங்கிக்கலாம். டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பொறுத்தவரை நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் ஹை வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வண்டிக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே டாப் வேரியன்ட்ஸில் கிடைக்குது. ஸோ இதுவுமே முக்கியமான ஒன்று தான். ஸோ வண்டியோட டிசைன், அதோட குவாலிட்டி ஆஃப் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டிங் டிரைவர் ப்ளஸ் ஒரு ஆள் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. RI சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. மைலேஜ் எல்லாமே நல்லா கொடுக்க மாதிரி தான் இருக்குது. ஆல் வீல் டிரைவுமே இதில் இருக்குது. முக்கியமாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கஸ்டமர் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி வந்து சீப்பான ரேட்லேயே கொடுக்கறனால நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபியூவல் டேங்க்குமே 25 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்மால் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 40 km/லிட்டர் கிடைக்கும்னு சொல்லாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். குறைந்த செலவில் அதிக லாபம் போகிற மாதிரி உள்ள அமைப்பில் தான் இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் ஃபியூயல் தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இந்த என்ஜினில். மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. எலக்ட்ரிக் வெர்ஷனும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ எலக்ட்ரிக் வெர்ஷன் சொல்லும் போதுமே இது வந்து பல்வேறு விதமான ஹையர் கிலோமீட்டர் போகிற மாதிரி ரேஞ்சில் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. முக்கியமாக வந்து இனிஷியலாக வந்து 250 km ரேஞ்சில் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கான சார்ஜிங் இதெல்லாமே வந்து 4 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வண்டிக்கு ப்ளஸ் தான். முக்கியமாக வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை எலக்ட்ரிக் வெர்ஷன், பெட்ரோல் வெர்ஷன் ரெண்டுமே நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஒரு இதுன்னு சொல்லலாம். முக்கியமாக பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கு போகலாம். சர்வீஸ் இன்ட்ரோலுமே 20,000 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியில் நல்ல லுக்காகவே இருக்குது. வண்டியை பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்குமோ அதை பொறுத்து தான் இந்த இதெல்லாம் இருக்கும். வாரண்டி வந்து 2 வருஷம் இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கேற்ற மாதிரி விலையுமே நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்க மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக ப்ரைஸை பொறுத்தவரை 2.9 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.